இந்த வீக் டியூஸ்டே நானும் எங்க அம்மாவும் பர்சனல் ஒர்க்காக வில்லேஜுக்காக போயிருந்தோம். அங்க நான் ஒரு சின்ன விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். எங்க அம்மா சொன்னாங்க, இதை பார்த்து இதுதானே உண்மையான ஹாப்பினஸ். பேசிக்கா நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, சாப்பிட்ற டைம்ல ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் போனாலும் சரி, எங்க போனாலும் டைம் கிடைச்சா நம்ம ஃபோன் எடுத்து வீடியோ ஸ்க்ரோல் பண்ணுவோம். எப்போ டைம் கிடைக்குதோ ஃபோன் எடுத்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது, சிக்னலும் கிடைச்சது. ஆனா யாருமே ஃபோன் எடுத்து வீடியோ ஸ்க்ரோல் பண்றதாவோ, ஃபோன் எடுத்து பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயம் நான் ஒண்ணு கூட பார்க்கவே இல்ல. அதுக்கு பதிலா அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு, சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சிரிப்பு பின்னாடி கஷ்டமும் இருக்கலாம். ஆனா அந்த கஷ்டத்த வெளிய காட்டாம எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. நீங்க இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம எல்லாரும் வீக் டேஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ணலாம். இல்ல வீக் டேஸ்ல ஏதாவது ஒரு நாள் பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஹாப்பினஸை தள்ளி போட்டு இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு பார்ப்போம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. காலையில சீக்கிரமா எழுந்துட்டு அவங்க ஒர்க்கை எவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க. நம்மளை பொறுத்தவரையும் நம்ம எல்லாரும் பிஸியா இருக்கோம். வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். மணி இஸ் இம்பார்ட்டன்ட். மணிக்காக தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். பிஸியா இருக்கனால நம்ம ரெண்டு விஷயத்த முக்கியம் மறந்துடும். ஒன்று டைம், இன்னொன்று பீப்புள் வி லவ். மணி போச்சுன்னா நம்ம ஏர்ன் பண்ணிடலாம், டைம் போச்சுன்னா கிடைக்காது. அது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இன்னொன்று நம்ம கூட இருக்கணும். அவங்க போயிட்டாங்கன்னா அந்த இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோன் பண்ணி பேசுங்க. வெறும் வீக்கெண்ட்ஸ்க்காக மட்டும் வெயிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்க இழக்காதீங்க.